நீங்களும் மச்சான் நடு ரோட்ல நிக்கிறீங்க. ஆமா, உன்னையெல்லாம் மருமனா கொண்டு வந்தா அப்புறம் நாங்க குடும்பத்தோட நடு ரோட்ல தானே நிக்கணும். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? வந்தனா கூட நீங்க வரதா சொல்ல. நான் வந்தது வந்தனாவே தெரியாது. சர்ப்ரைஸ் விசிட். சூப்பர்ல. ஆமா, வந்த உடனேயே துபாய்க்கு திரும்புறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுது. வந்தனாவோட 2-3 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? நோ 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 நோ, உங்க கூட தங்கணும்னு சொல்லிட்டு தான் 1 மாசம் லீவ்ல வந்திருக்கேன். லீவா? அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கம்பெனில வேலை செய்யணுமே. அங்க வேலையா செய்றீங்க? பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. பேர் சொன்னா உங்களுக்கு தெரியாது போகுது. இப்ப கூட அந்த கம்பெனி விஷயமா தாஜ் ஹோட்டல் மீட்டிங் தான் போயிட்டு இருக்கேன். இங்க துணிக்கடையில வேலை செய்யறவனுக்கு கூட மாசம் மாசம் சம்பளம் கரெக்டா வருது. இவர் துபாயில அதுவும் மல்டிநேஷனல் கம்பெனில வேலை செய்யறாராம். சம்பளமே கிடையாதாம். இங்க இருந்துதான் நம்ம கிட்ட துட்ட உறிஞ்சிக்கிட்டே இருக்காரு. என்ன மல்டிநேஷனல் கம்பெனியோ என்ன பெரிய துபாயோ, அதுக்கு இந்த ஒரு டீ கடை பாய்கிட்ட வேலை செஞ்சிருந்தா கூட சம்பளம் ஏதாவது கொஞ்சமாவது கிடைக்கும். மாப்பிள்ளை ஒரு மரியாதை கூட இல்லாம ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. வசந்தம் இருங்க சித்தப்பா, அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளைய போயிட்டார், விடுங்க. மாப்பிள்ளை என்ன பெரிய சேர்மன் பதவியா மரியாதை கொடுக்கறதுக்கு? யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்க நடத்தையில தான் மரியாதை கிடைக்கும். ஹலோ, எங்க பொண்ணு வேணா உன்னை கட்டிக்கிட்ட போறதுக்கு அவன் உனக்கு மரியாதை தரலாம், நாங்க மரியாதை தர முடியாது. மரியாதையா மரியாதை. வீட்டுல என் பொண்டாட்டி வந்தனாவும் கேட்கல, தோ என் மச்சான் கூட கேட்கல. உனக்கு எதுக்கே கோவம் வருது? நீ யாரியா நீ? சித்தப்பா நீங்க இருங்க. ஒரு பெரிய மனுஷன் கோவத்துல பேசிட்டு இருக்காரு, நீங்க இவ்வளவு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க. ஓஹோ, அவரு இவ்வளவு பேசுனது உங்களுக்கு தப்பா தோணல, நான் கேட்டது உங்களுக்கு தப்பா தோணுது. நல்லா இருக்கு மச்சான், நீங்க மாப்பிள்ளை நடத்துற லட்சணம். ஏய், கட்டுன கொண்டாட்டிய கஞ்சி ஊத்தி காப்பாத்த அதுக்கு வக்கு இல்ல, அதுக்கு வழி இல்ல. நீ பேசுறியா பேச்சு? ஏய், நீ உடம்ப பாரு, வயச பாரு. நீ எல்லாம் உடம்ப ஒடிச்சு வளைச்சு உழைச்சு பிழைச்சிருந்தேன்னா உன்னை பார்த்து நான் பெருமைப்பட்டிருப்பேன். ஏய், துபாயில இவன் ஒரு ஒட்டகம் வச்சு பிழைச்சிருந்தா கூட என் பாப்ல உழைச்சு பிழைக்காம சொல்லி பெருமைப்பட்டிருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு உன் உழைப்ப உறிஞ்சி இவன் காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கான். இவெல்லாம் என்ன மனுஷன்? சித்தப்பா நீங்க உன்ட்ட காசு பண்ணுமா கேட்டா? நீ ஏன் ஒரு பண்ணாட பரதேசி? என்ன போய் ஒட்டகம் மேய்க்க சொல்றா? என்னடா, நான் பரதேசிதான், நான் பரதேசிதான்டா. ஆனா ஒன்ன மாதிரி அடுத்த ஊர்ல சவாரி ஏறி அதுல பொறுப்பு நடத்தக்கூடிய ஆளு நானு. வசந்தா, இவனுக்கு அந்த கோவிதை எவ்வளவு பரவாயில்லடா. இங்க பாரு, இவனை பார்த்த பிறகு அந்த கோவிதை எவ்வளவு நல்லவன்னு தெரியுது. அவளுக்கு 3 வேளை சோத்த போட்டா அதை சாப்பிட்டு கமுக்கமா கிடப்பான். ஆனா இவருக்கா பாரு, நீ உல்லாசமா இருக்கிறதுக்காக, நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக என் உள்ள சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை உறிஞ்சி நடத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய், உனக்கு கொடுக்கறது விட்ட என் பிள்ளை எப்படி தெரியுமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்? வருத்தி சாப்பிடாம தூக்கம் இல்லாம அவன் சம்பாதிக்கிறான்டா. அவன் சிரமப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நீ உறிஞ்சி உல்லாசமா இருக்கவாரு. நீ எல்லாம் விளங்க மாட்டடா, நீ விளங்கவே மாட்ட. விடுங்க சித்தப்பா, ரோட்ல இருந்து சத்தம் போட்டீங்க, போற வரவங்க வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கு. நீ வீட்டுக்கு கிளம்புங்க, அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பு. நீங்க எவ்வளவு பணம் அனுப்புறீங்களோ மொத்தமா கணக்கு போட்டு விடுங்க. என்கிட்ட ரியால் இருக்கே, அதை மாத்தி செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன். வசந்தா, ஒரு விஷயத்துல பெருமையா இருக்குடா, ஒரு விஷயத்துல பெருமையா இருக்கு. இவன் துபாய்க்கு போனது உண்மைதான்டா. அண்ணா சொன்னா பாரு, ரியால் துபாயில இருக்கக்கூடிய கரன்சிக்கு பேர் ரியால்ங்கிறத கரெக்டா சொன்னா பாத்தியா? இவன் துபாய்க்கு போய்க்கிறது உண்மைதான். ஆனா ரியால் பேரை வச்சுக்கிட்டு ரீல் விட்டுக்கிட்டு இருக்கான்டா, ரீல் விட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், ரியால் ரியால் சொல்றியே, அந்த ரியால கொடு. ரியால் இப்ப கொடுக்க முடியாது, வேல்யூவேஷன் கம்மியா போகுது. ஒரு மாசம் கழிச்சு கொடுத்துறான். அந்த ரியால் என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்லடா. இவங்கிட்ட இருந்து நீ வாங்கின பணத்தை அந்த ரியாலாவே கொடு. அது விலை கம்மியா போனாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துறோம். சித்தப்பா என்ன ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க. நான் வீட்டுக்கு போறேன். மீட்டிங் போறேன்னு சொன்னேன். இதோட மீட்டிங் போனா ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். நான் வீட்டுக்கு போறேன். உனக்கெல்லாம் ஒரு அப்செட், இதெல்லாம் ஒரு மண்டை. வெட்டு மேல கைய வச்சன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ நான் சொல்றேன், நீ கிளம்புங்க. அந்தாண்ட போய் கத்துக்கிட்டு கொஞ்சம் கூட ஆலையின் நகையும் பாரு. நீ டேய் வசந்தா, பாத்தியாடா அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பாத்தியா? ஓல் துட்டுல அவன் எவ்வளவு காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்றான் பாரு. அவன் கலர் காம்பினேஷன் பாரு. அவனுக்கு அப்படி அள்ளி கொடுத்துட்டு நீ ட்ரெஸ் பண்ணிக்க லட்சணத்தை பாரு. கட்ட போட்ட சட்டை, இங்க சாய போட பேண்ட். என்னடா இப்படியான அடுத்தவனுக்கு போகணும்? வசந்தா, இவனுக்கு கல்யாணம் நடக்கும் போது நான் ஊர்ல இல்லாம போயிட்டேன்டா. எங்க அண்ணன் இருக்கானே எங்க அப்பன், இவன்கிட்ட ஏமாந்துட்டான்டா. நான் மட்டும் முக்கியமான விஷயமா ஊருக்கு போகாம இருந்திருந்தேன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்காது. நம்ம குடும்ப குடும்பம் அந்த கோயிலோடயே நின்று இருக்கும்டா. தப்பு பண்ணிட்டோம்டா, தப்பு பண்ணிட்டோம்டா. டேய்
விடுங்க சித்தப்பா. இத பாருங்க, பாத்துக்கோ. எதுக்கு அந்த ஆளை பத்தி பேசிட்டு? நான் எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிறேன். பேசிட்டு இருந்தா என்ன புண்ணியம் அப்போ? விடுங்க. காலமெல்லாம் அடுத்தவங்க முதல்ல சவாரி பண்ணா அவங்க தலையில எழுதிருக்கு. நாம ஓடி ஓடி உழைக்கணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. என்ன பண்ண முடியும்? நான் அப்புறமா வந்து வீட்டுல உங்களை பாக்குறேன். நீ இப்ப கிளம்புங்க, கிளம்புங்க. இவனுக்கு அதிர்ஷ்டம் ஆட்டோல வந்தா மூதேவி பிளைட் ஏறி வருது. அதுலயும் இவன் இருக்கான் பாரு, மூதேவி துபாயில இருந்து வந்திருக்கு. போட்டோ பார்த்து போட்டோ. ஐயோ, இந்த குழப்பத்துல போட்டோ வேற பார்க்காம போறானே. பூவனத்தில் ரோஜாக்கள் அழகை பாரு.